ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டாக்டர் எஸ்ஐபி. இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம வியூவர் ஒருத்தர் வந்து அவரோட ஏஜ் 36, அவரோட 60வது வயசில் வந்து 10 கோடி ரூபா ரீச் ஆகணுன்றது தான் கேட்டிருந்தாரு. அவருக்கு தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். அதுதான் இன்றைக்கான கான்செப்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அவருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் அப் எஸ்ஐபி. அந்த ஸ்டெப் அப்பில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இயர்லியும் பண்ணலாம், 6 மாதத்துக்கு ஒரு தடவையும் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக இயர்லி பண்ணுறது 10% இன்க்ரீஸ் பண்ணுறாருனா அவர் வந்து மாதமான 27,000 பண்ணலாங்க. 27,000 வந்து அடுத்த 24 வருஷத்துக்கு அவர் பண்ணார்னா 10 கோடி ரூபா ரீச் பண்ணுவார். இது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இருக்கிற பெரிய ப்ளஸ் வந்து 24 வருஷன்றது வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து நல்லாவே வேலை செய்யும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஸ்டெப் அப் பண்ணுறாருனா இந்த எஸ்ஐபி அமௌண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். அதாவது 7,500 கூட ஸ்டார்ட் பண்ணலாம். 7,500 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 6 மாதத்துக்கு ஒரு தடவை 10% ஸ்டெப் அப் பண்ணாருனாலும் அந்த 10 கோடி ரூபாவை ரீச் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது வந்து ஃபிக்ஸ்டு எஸ்ஐபி. இந்த மாதிரி எனக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவைலாம் இன்க்ரீஸ் பண்ண முடியாது, வருஷத்துக்கு ஒரு தடவை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. எனக்கு வந்து ஒரு ஃபிக்ஸடாக ஒரு இஎம்ஐ, நம்ம வந்து லோன் எடுத்தால் இஎம்ஐ கட்டுற மாதிரி ஒரு ஃபிக்ஸடாக எஸ்ஐபி மாதிரி கேல்குலேஷன் கேட்டோம்னா 60,000 ஒரு மாதத்துக்கு பண்ணுறாரு அடுத்த 24 வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதே 12% ரிட்டர்னில் பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபா ரீச் பண்ணுவார். ஓகேங்களா? சரி, வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்குதா, அவைலபிள் இருக்கான்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா டிஃபரல் எஸ்ஐபி அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அதாவது என்னென்னா, அடுத்த 10 இயர்ஸுக்கு நான் கட்டுறேன், அதுக்கப்புறம் நான் ஜஸ்ட்டு டிஃபர் மட்டும் பண்ணுறேன். ஓகேங்களா? அதாவது அவருக்கு வந்து 24 வருஷம்னு பேசணும் பார்த்தீங்களா, 10 வருஷத்துக்கு அவர் எஸ்ஐபி பண்ணுறாரு, 14 வருஷத்துக்கு டிஃபரல் பண்ணுறாரு. அப்போது மாதமானா 90,000 ருப்பீஸுங்க அவர் பண்ணுறாரு, அடுத்த 10 வருஷத்துக்கு தான் பண்ணுறாரு. அதே 12% ரிட்டர்னில் பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபா அவர் வந்து ரீச் பண்ணுவாருங்க. இந்த 2 கோடி ரூபாவை வந்து டிஃபரல் பண்ண போகிறாரு. அப்போ டிஃபரல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த 14 வருஷத்துக்கு டிஃபரல் பண்ணுறாரு 2 கோடி ரூபாவை, 10 கோடி ரூபா அவர் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு பாசிபிலிட்டியும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது டிஃபரல். ஓகே, ஒரு சிலருக்கு இப்போ மைண்டில் வரலாம், இல்லைங்க 10 வருஷம் இல்லை, நான் ஒரு 5 வருஷத்துக்கு பண்ணால், அதாவது எஸ்ஐபி வந்து ஒரு 5 வருஷத்துக்கு தான் பண்ண போகிறாரு, அதுக்கப்புறம் டிஃபரல் பண்ண போகிறாரு. அப்போ 24 வருஷத்துக்குன்னா பார்த்துங்க, 5 வருஷம் பண்ணுறாரு, டிஃபரல் வந்து ஒரு 19 வருஷத்துக்கு பண்ண போகிறாருங்க. அப்போ 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மாதமான 1,50,000 ரூபா பண்ணணும். ஏன்னா இப்போ கொஞ்சம் ஹை பேயிங் ஜாபில் இருந்தாருன்னா நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு என்னால் முடியும், இப்போ எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை, எனக்கு லோன் கமிட்மெண்ட்லாம் இல்லைன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 5 இயர்ஸ்க்கு அவர் ஃபுல்லாக கொண்டு போயிட்டு 1,50,000 ரூபா மாதத்துக்கு அவர் வந்து எஸ்ஐபி பண்ணுறாரு. 5 இயர்ஸில் பார்த்திங்கன்னா 1.24 crores வந்து ரீச் பண்ணியிருப்பார். அப்போ இந்த 1.24 crores வந்து அடுத்த 19 வருஷத்துக்கு அவர் டிஃபரல் மட்டும் பண்ணாருனாவே 10 கோடி ரூபாவை ரீச் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வேரியஸ் ஆப்ஷன்ஸுங்க. இப்போ நம்ம வந்து பார்க்குற வியூவர்ஸ் வந்து அவங்க ஃபஸ்ட்டு செட் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி எவ்வளோ தொகை தேவை, நம்மளோட கோல் என்ன, மைல் ஸ்டோன் என்ன அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எஸ்ஐபி கேல்குலேட்டர், லம்சம் கேல்குலேட்டர், இந்த மாதிரி ஸ்டெப் அப் எஸ்ஐபி வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து டிஃபரல் மெத்தட்லையும் எது அவங்கவுங்களுக்கு சூட்டபுளோ அந்த மெத்தடில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் ஆம்ஃபி ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐஎஃப் டிஸ்ட்ரிபியூட்டர் ARN 303641. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ரெக்குவயர்மெண்ட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக வரும் வீடியோஸில் நம்ம அதை கவர் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை ரீச் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங். மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும்.